இன்றைக்கி செகண்டு ப்ரீ எக்ஸ்போசர் டோஸ் போட்டிருக்கேங்க. இன்னைக்கு கொஞ்சம் நிறையா பேசுகிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ரேபிஸ் அப்படின்னா ரொம்ப கொடிய நோய் தான். அது வந்து நாய் மூலம் மட்டும்தான் பரவும் அப்படின்னு இங்கே வந்து நிறைய பேர் பரப்பிட்டு இருப்பாங்க. அதுவும் பர்டிகுலராக தெருநாயை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இருக்க டேட்டாவுமே நாய்கள் தான் அதிகமாக இருக்கும். பிகாஸ் நாய் கடித்தா அந்த இடத்துல புண்ணாகும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து அதை டிஃபைன் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ நமக்கு டேட்டா வந்து நாய் தான் அதிகமாக இருக்கும். பட் உண்மை அது கிடையாது. உண்மைங்கிறது பாலூட்டிகள் மூலியமாக தான் ரேபிஸ் பரவுது. அதில் நாயும் ஒரு விலங்கு. ஸோ நம்ம ஆடு வளர்த்தாலும் சரி, மாடு வளர்த்தாலும் சரி, குரங்கு வச்சுருப்பாங்களா அவங்க, குதிரை வளர்க்குறவங்க, ஸோ பூனை வளர்க்குறவங்க, நரி, கிரி, ஓனாயெல்லாம் வந்து வைல்டு அனிமலில் போயிடும். ஸோ வவ்வால்லாம் பறந்து வந்து நம்மளை வந்து கடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விலங்குகள் மூலியமாகவும் நமக்கு வந்து ரேபிஸ் பரவுங்க. ஸோ இங்கே வந்து தெருநாய் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு பெரிய கூட்டமே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குங்க. கேட்க நாதி இல்லை. அந்த இனத்தை ஒழிச்சு விட்டோம்னா நல்லா திருடலாம். அதனால் நிறையா அதில் வந்து பெரிய ஒரு திருட்டு கும்பலே அதில் அடங்கியிருக்குங்க. சரி, ஓகே, நம்ம அதை பற்றி மற்றதில் பேசிக்கலாம். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரேபிஸை பற்றி நான் பேசணும், நான் அதுக்கு ஒரு அவேர்னஸ் தரணும்னா நான் எல்லாத்தையும் இழுத்து தாங்க ஆகணும். எல்லா உயிரினங்களும் நான் இழுத்து தான் ஆகணும். அது மூலியமாக ஒரு இழப்பாகி போச்சு. கடைசியில் அது நாய் மூலம் தான் வந்து நின்றுச்சுன்னா ஏற்றுக்க முடியாதுல்ல. ஸோ உங்கள் உயிர் முக்கியம். ஒவ்வொருத்தருடைய உயிர் ரொம்ப முக்கியம். உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் ப்ரீ எக்ஸ்போசர் வேக்சின் போட்டால் போட்டுக்கோங்க. நீங்கள் போடுறது ரேபிஸ் வேக்சினுங்க, நாய்க்கடி வேக்சின் கிடையாது. அந்த வேக்சின் வந்து நாய்க்கடிக்கும் யூஸ் பண்ணலாம், பூனைக்கடிக்கும் யூஸ் பண்ணலாம், மாட்டு மூலியமாக பரவனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆடு மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குரங்கு மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதை மனசில் நினச்சிக்கோங்க. நாயினால் மட்டுமே ரேபிஸ் பரவுங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. நாயும் ஒரு காரணம். நிறைய பேர் பரப்புவாங்க, தப்பாக நம்பாதீங்க.